everyone, welcome back to my channel. If you're new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வீட்ல எப்படி ஈஸியா நமக்கு நாமே வந்து லேயர் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை Subscribe பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Actually இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு requested வீடியோ தான். ஏன்ட்ட எல்லாரும் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க என்ன ஹேர் கட் வந்து போட்டுருந்தீங்க அப்படினு சொல்லிட்டு நான் வந்து லேயர் ஹேர் கட் தான் வந்து போட்டுருந்தேன். and அது வந்து நான் வந்து பார்லர் போய்லாம் கட் பண்ணவே மாட்டேன். இதுவரைக்கும் நான் பண்ணதும் கிடையாது. எனக்கு நானே தான் நான் வந்து செல்ஃப் கட்டிங் தான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து எனக்கு நானே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ தீபாவளி வேறு வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இப்போ எப்படி ஹேர் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ஹேரில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் கட் பண்ணியிருக்கனால நான் இன்றைக்கி வந்து பேங்க்ஸை வந்து டச் பண்ண போகிறதே கிடையாது. என்னோடய கீழே இருக்க ஹேர் லென்த்தில் மட்டும் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டீப்பான லேயர்ஸ்லாம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு லாங் லேயர்ஸாக தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து டீப்பான லேயர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணுற அளவை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து கட் பண்ணிங்கன்னா டீப் லேயர்ஸாக வந்து வந்துடும். நான் வந்து லைட்டாக ட்ரிம் மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் டூத் கோம்பு எடுத்துகிட்டு என்னோடய ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஹேர் எல்லாத்தையுமே வந்து பின்னாடி வந்து போட்டு நம்ம நார்மலாக சீவக்கூடிய ஒரு நல்ல நெருக்கமான பல் இருக்கக்கூடிய சீப்பு வச்சு சீவிட்டு சென்டர் பார்ட்டிஷன் வந்து பண்ணிக்கிறேன். சென்டர் பார்ட்டிஷன் வந்து பின்னாடி வரையும் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் நம்மளுடைய ஹெட்டோட டாப் போர்ஷனில் மட்டும் நான் வந்து சென்டர் பார்ட்டிஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சென்டர் பார்ட்டிஷனுமே வந்து நல்லா சிக்கு இல்லாமல் வந்து நல்லா வந்து சீவி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ சென்டர் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து நம்மளுடைய அந்த எண்டு இருக்குல்ல அதுலேருந்து ஏர்ஸ் கிட்ட வரையும் நான் வந்து ஒரு சைடு பார்ட்டிஷன் மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். அந்த ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். மீதி ஹேர் எல்லாத்தையும் வந்து பின்னாடி போட்டுக்கிறேன். ஸோ நான் என்னுடைய 2 சைடு ஏர்ஸ்கிட்டையும் அதே மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். சென்டர் பார்ட்டிஷன் அதுக்கப்புறமா சைட் பார்ட்டிஷன் வந்து பண்ணிவிட்டு ஹேரை வந்து நல்லா சுற்றி பன் மாதிரி 2 சைடும் செப்பரேட்டாக வந்து போட்டுக்கிறேன். மற்ற ஹேரோட மிக்ஸ் ஆகாத மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஹேர் கட்லேயே மொத்தமே வந்து 5 ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து பன் போட்டோம். மீதி 3 ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பின்னாடி இருக்க செக்ஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதையும் அதே மாதிரி நல்லா சிக்கலாமல் சீவிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நான் செய்கிற மாதிரி நம்மளுடைய பார்ட்டிஷன் பண்ணியிருக்க இடத்துலேருந்து மேலே மட்டும் நல்லா திக்காக ரவுண்டாக வந்து ஹேரை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹெட்டோடைய க்ரௌனுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரௌன் செக்ஷனை மட்டும் நான் வந்து எடுத்து ஒரு ரப்பர் பேண்டால் நல்லா வந்து போனிடெயில் மாதிரி டைட்டாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா கீழே இருக்க ஹேரை வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதையுமே வந்து ரப்பர் பேண்டால் டை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சிக்கையும் வந்து நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து டை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய 4th பார்ட்டிஷனும் வந்து முடிஞ்சிட்டு ஸோ இப்போ அதுக்கப்புறமா கீழே இருக்க ஹேரையும் வந்து நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு டை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் லேயராக நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து 2 லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இருக்கிறதுலே லாஸ்ட்டான லேயரில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். மீதி ஹேரை வந்து சைடில் வச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்க ஹேரை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக சிக்கில்லாமல் சீவி ஃபேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஹேரை வந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். நான் வந்து என்னுடைய லிப்ஸில் வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். அதாவது லோயர் லிப்ஸில் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கட் பண்ண ஹேரை வந்து ஒரு பன் மாதிரி போட்டு மற்ற ஹேரோட மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் செக்ஷன் ஹேரையும் நம்ம வந்து அதே மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதையும் நம்ம வந்து ஃப்ளாட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்துட்டு அதையும் நான் வந்து பார்க்குறேன் எந்த அளவில் வெட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நான் வந்து என்னுடைய லோவர் லிப்ஸ் கிட்ட வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2யுமே சேர்த்து ஒரு பன் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். மற்ற ஹேரோட மிக்ஸ் ஆகாத மாதிரி. நமக்கு பாக்கி இருக்கிறது மேலே அந்த க்ரௌன் செக்ஷன் மட்டும்தான். அதையும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கீழே தள்ளியே வந்து வெட்டுறேன். பிகாஸ் நம்ம வெட்டும் போது எப்போதுமே வந்து கம்மியாக வெட்டணும். வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம். பட் ஒரு வாட்டி நல்லா டீப்பாக வெட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. தப்பாயிட்டுனா அவ்வளோதான். ஸோ நான் வந்து நல்லா லென்த்தாகவே வந்து வெட்டிக்கிறேன். ஸோ பின்னாடி போட்டு அளவு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா கரெக்டாக இருந்ததுன்னா ஓகேன்னு விட்டுடலாம். நான் வந்து லென்த்தாகவே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா ரப்பர் பேண்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அளவு வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ எனக்கு நல்லா தான் வந்து லேயர்ஸ் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நான் வந்து மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய க்ரவுன் செக்ஷன் கட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஹேரை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக ஹேர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஹேரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் முன்னாடி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சைடு கூட வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரைட் சைட்லேருந்து எடுத்திங்கன்னா ரைட் சைடு ஹேர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் இப்போ அதே மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண போகிறதே கிடையாது, ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதை மாதிரி வந்து கட் பண்ணணும். ஸோ கீழே இந்த ஆரோ வந்து அப்வர்ட்ஸில் போகிற மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் அழகாக எப்படி வந்து வந்திருக்கு லேயரானு. நான் சொன்ன மாதிரி கீழேருந்து ஆரோ மேலே பார்க்க போகிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அகெயின் நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு லெஃப்ட் சைட் ரவுண்ட்லேருந்து ஹேர் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து அதே லென்த்தில் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸ்லாண்டிங்காக. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ரைட் சைட்லேருந்து ஆரோ வந்து மேலே போகணும், அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ ஹேர் வாஷ் பண்ணலை. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஹேர் கட் வந்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃபினிஷ்டு லுக். அண்ட் லேயர் கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்துட்டு நம்ம நார்மலாக சீவக்கூடிய சீப்பு வச்சு நல்லா ஃப்ளாட்டாக சீவி விடாமல் இந்த மாதிரி ஃபுல்லுமே வந்து ஷஃபில் பண்ணால் தான் நம்மளுடைய லேயர்ஸ் வந்து நல்லா வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து தெரியும். ஸோ என் ஹேரை வந்து நான் நல்லாவே வந்து ஷஃபில் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நம்மளுடைய லேயர்ஸ் வந்து நல்லா அடுக்கடுக்காக தெரியும். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து லேயர்ஸ் வந்து செப்பரேட்டாக தெரியுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஹேர் கட்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து கட் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிட்டு. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் டீப்பாக கூட கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே டீப்பாக வந்து கட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஹேர் கட் போட்டதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் வந்து நல்லா கொஞ்சம் வால்யூம்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. செம்ம பவுன்ஸியாக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் see you on the next video. Then bye bye, take care.